எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு அறுசுவை நேரம். சுத்த சைவம் தவிட்டால் சுவை. இன்னைக்கு எப்போது போல 3 செக்மெண்ட் இருக்கு. ஃப்ரம் த பிகினிங் கடைசி வரைக்கும் தவறாம பாருங்க. அப்பதான் நான் கேட்குற கேள்விக்கு நீங்க பதில் சொல்ல முடியும், எழுத முடியும். எப்போதும் போல முதல் செக்மெண்டான தினசரி சமையலை நம்ம பார்க்க போறது கேபேஜ் தால். கேபேஜ் தால் இது சப்பாத்திக்கு தொட்டுக்கலாம், இல்லைன்னா சாதத்துக்கு போட்டு சாப்பிடலாம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது எப்படி பண்ண சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன இன்க்ரீடியன்ஸ் தேவைன்னு சொல்கிறேன், கவனமாக பாருங்க. முட்டைக்கோஸ் தால் செய்ய தேவையான பொருட்கள்: பொடியாக அரிந்த முட்டைக்கோஸ் 150 கிராம், 1/4 அழாக்கு மசூர் தால், ஒரு தக்காளி பொடியாக அரிந்தது, ஒரு வெங்காயம் பொடியாக அரிந்தது, தேங்காய் துருவல் 1/4 கப், ஒரு பச்சை மிளகாய் நீளவாக்கில் அரிந்தது. நான் யூஸ் பண்ணுறது மசூர் தால். மசூர் தால்னா நார்த் இந்தியன்ஸ் தான் அதிகம் யூஸ் பண்ணுவாங்க. சவுத் இந்தியாவில் ரொம்ப குறைவு தான். இல்லை, இது இல்லைன்னா பைத்தம்பருப்பு யூஸ் பண்ணலாம். ஆனால் இது மசூர் தால் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். இந்த மாதிரி லேசான பிங்காக இருக்குங்க. இது வேறு கேசரி பருப்புன்னு கிடைக்கும், அது வேறுங்க. அது உடம்புக்கு நல்லதில்லை. இந்த மசூர் தால் சீக்கிரம் வெந்துடும், டேஸ்டியாக இருக்கும், நல்ல வால்யூம் கிடைக்கும். இப்போ இது ஒரு 1/4 அழாக்கு அளவுக்கு எடுத்துருக்கேன். இந்த மசூர் தால் கழுவிட்டு தண்ணி ஊற்றிட்டு நம்ம ப்ரெஷர் குக்கரில் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு 2 விசில் வேக வச்சா போருமானது. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வேக வச்சு வச்சுருக்கேன். இப்போ இது பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வெந்திருக்கு. அதாவது மேலே மலர்ந்துருக்கணும், அதே நேரம் ஓவர் குக் ஆகக்கூடாது, மேஷ் ஆகக்கூடாது. இந்த மாதிரி வேக வச்சுட்டு தனியாக வச்சுக்கணும். இப்போ தால் குக் பண்ணி வச்சாச்சுங்க. முட்டைக்கோஸை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்க்ரீடியன்ஸில் சொல்லியிருப்பேன், பார்த்துருப்பீங்க இல்லையா? இப்போ இதுக்கு அரைக்கிறதுக்கு தேங்காய் துருவல், வெங்காயம், சோம்பு, இது 3ஐயும் சேர்த்துட்டு கொஞ்சம் கொரப்பாக மிக்சியை விட்டு அரைச்சிக்கணும். இப்போ ஒரு வேளை நீங்கள் சோம்பு அரைப்படலை அப்படின்னாக்கா சோம்பு பவுடர் இருந்தால் போட்டுக்கலாம், இல்லைன்னா சோம்பு முதல்ல போட்டுட்டு லேசாக உப்பு போட்டுட்டு ஒரு தடவை திருப்பிட்டிங்கன்னா அது மேஷ் ஆகிடும், அதாவது பவுடர் மாதிரி.
முதல்ல வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக போட்டேங்க. இப்போ நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இதோட மிளகாய்த்தூள், உங்களுக்கு திக்னஸ் எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. இதுக்கு வந்து கரம் மசாலா தூள் வந்து ஆப்ஷனல், உங்களுக்கு விருப்பமானா அதாவது சப்பாத்திக்குன்னா கரம் மசாலா தூள் போடலாம், சாப்பாட்டுக்குனாக்கா கரம் மசாலா தூள் இல்லாமல் பண்ணலாங்க. இப்போ இது பார்த்தீங்கன்னா பருப்பு பார்த்தீங்கன்னா நான் எடுத்தப்போ இருந்ததை விட இப்போ வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு மசிஞ்சிருக்கு. ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாதுங்க, நம்ம கடைஞ்ச மாதிரி இருக்கக்கூடாது, நல்லா இருக்காது தால்க்கெல்லாம். இதையே வந்து ஒரு டைரக்ட் ப்ரெஷர் குக்கிங் மெத்தட்லேயும் பண்ணலாங்க. 1 பாட் குக்கரின்னு சொல்லுவாங்க இல்லையா, இது நேரடியாக ப்ரெஷர் பேனில் 1 டிஷ் குக்கரியாக பண்ணலாம். அதுக்கு வந்து நேரடியாக ப்ரெஷர் பேனில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு சீரகம் தாளிச்சிட்டு பச்சை மிளகாய் வெங்காயம் தக்காளி எல்லாம் சேர்த்த பிறகு நம்ம கேபேஜையும் போட்டுட்டு தாலும் போட்டுட்டு முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு மஞ்சத்தூள் போட்டுட்டு வேக வச்சு எடுத்துருங்க. 1 விசில் 2 விசில் வச்சா போதுமானது. மூடியை திறந்த பிறகு அரைச்ச விழுதும் உப்பும் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு இறக்கிட்டிங்கன்னா போதுமானது. பொதுவாக இதுக்கு லெமன் ஜூஸ் எல்லாம் போடுறது இல்லைங்க. இப்போ கொஞ்சமாக கரம் மசாலா மட்டும் போட்டுறேன். நல்ல ஒரு வாசனை வருது. இதுக்கெல்லாம் தால்க்கெல்லாம் அதிகமாக கரம் மசாலா வேண்டாம், கொஞ்சமாக ரைஸோடையே தால் மாதிரி சர்வ் பண்ணலாம். வித்தியாசமாக இருக்கும். புளி சேர்க்காத டயட் சாப்பிடணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஐடியலாக இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து தக்காளி வேண்டாம்னு நினச்சக்க தக்காளி கூட அவாய்ட் பண்ணிடலாங்க. தக்காளி இல்லாமையும் இது செய்யலாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். புதுமை சமையலில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்நாக் ஐட்டம் தாங்க. இதுக்கு பேர் வந்து சாலட் காக்ரா. இது எப்படி பண்ண சொல்லிட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவைன்னு சொல்கிறேன், கவனமாக பாருங்கள். சாலட் காக்ரா செய்ய தேவையான பொருட்கள்: காக்ரா ஸ்பைசஸ் போட்டு அந்த மாதிரி நிறைய கிடைக்குதுங்க. ஸ்பினாச் போட்டு அந்த மாதிரிலாம். இது வந்து ஒரு பிளெயின் காக்ரா நான் எடுத்திருக்கேங்க. இதை வந்து கடையில் வந்து ஈஸியாக கிடைக்குது. இது பார்த்தீங்கன்னா வந்து கிறிஸ்பாக இருக்கும். நம்ம வந்து அப்பளம் மாதிரி இந்த காக்ராங்க அப்படியே ஒரு பேக்கெட்டில் கிடைக்கும். இது நீங்கள் வாங்கிக்கிட்டானே போதுமானது. அது செய்கிற விதமும் இருக்குது. ஆனால் இப்போ நான் வந்து இது இப்படியே காமிக்கிறேங்க. இப்போ இதுக்கு வந்து ஒரு சாலட் மாதிரி பண்ண போகிறேன். ஈவினிங்ஸில் வந்து குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வரப்போ வந்து சம்திங் ஹெல்த்தியாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறப்ப கொஞ்சம் விதமாக, அதாவது கொஞ்சம் வித்தியாசமாக, அதே நேரம் அவங்க விரும்புகிறபடியாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை தேர்ந்தெடுத்திருக்கேன். இப்போ இதுக்கு வந்து ஒரு மிக்சிங் பண்ணணும். பன்னீரை வந்து நம்ம சீஸ் கிரேட்டர் யூஸ் பண்ணிட்டு நல்லா ஃபைனாக கிரேட் பண்ணி வச்சுருக்கேங்க. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். குழந்தைங்களுக்கு வந்து ஸ்நாக் பாக்ஸில் ஏதாவது கொடுக்கணுன்னா கூட இந்த மாதிரி பண்ணலாம். அவங்களுக்கு கொடுக்குறப்ப வந்து ஒரு சாண்ட்விச் மாதிரி அந்த 2 தட்டைக்கு மதியில் வச்சு கொடுக்கலாம்.
உங்ககிட்ட இந்த காக்கரா இல்லைன்னா தட்டை யூஸ் பண்ணிட்டு கூட பண்ணலாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் ரிச், விட்டமின் ஏ ரிச், கேரட் நிறையா சேர்க்குறப்போ ஒரு அது டின்னர் பார்ட்டி அப்படி இருக்கிறப்போ வந்து நம்ம இந்த மாதிரி முதல்ல கொடுக்கலாம், ஸ்டார்டர் மாதிரி. பாருங்கள், இது மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ இது மேலே நான் ஃபஸ்ட்டு பூசு போகிறது மயோனைஸ். இந்த மயோனைஸ் வந்து எக்கு போட்டு எக்கு போடாமல் 2 விதமாகவும் கடைகளில் கிடைக்குது. நம்ம வீட்டில் கூட பண்ணலாம். ஆனால் இப்போ ரெடியாக கிடைக்கிறதுன்னு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. பாருங்கள், இது மாதிரி திக்காக இருக்கும். இது பட்டர் கிடையாது, இது மயோனைஸ். இது வந்து கொஞ்சமாக இப்போ இதில் ஒவ்வொன்றுக்கும் பூசலாம். இதுக்கு மேலே புதினா சட்னி பூசிக்கலாம். இந்த கலவை சேர்த்துக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. as usual இங்க நம்ம ஸ்டுடியோக்கு வந்திருக்கிறாங்க கற்பகவல்லி. வணக்கம்மா. வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே, நம்ம ப்ரோக்ராம் வந்து ஒரு நல்ல ரீச் இருக்கு, எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு, இன்ஃபர்மேஷன் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்கம்மா. இப்போ வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தா நிறைய வந்து நோய்கள், அதாவது பார்த்தீங்கன்னா டிசீசஸ், டிஸார்டர்ஸ் ரெண்டுமே ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இது ரெண்டுமே வந்து நம்ம வந்து தாக்குறப்ப நம்ம உடலை வந்து நம்ம எந்த அளவுக்கு வந்து நோய் எதிர்க்கும் திறன் பெற்றிருக்கணும் அப்படிங்கிறதுக்கு உணவும் ஒரு பங்கு வகிக்குது இல்லையா? உணவு மட்டும் இல்லை, நிறைய விஷயங்கள் உண்டு. அதை பற்றியெல்லாம் ஷேர் பண்ணிக்கிறீங்களா? உணவு ப்ளஸ் அதர்ஸ் எப்படி வந்து நம்ம நோய் எதிர்க்கும் திறன் நம்மளுக்கு கிடைக்குது, எந்த உணவு சாப்பிட்டா கிடைக்குது? கண்டிப்பா சொல்லலாம். ஸோ இம்யூனிட்டி, நோய் எதிர்ப்பு திறன்னா இம்யூனிட்டின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ ஃபுட் மட்டும் நீங்க ஆல்ரெடி சொன்னீங்க, ஃபுட் மட்டும் இல்லை அதோட அப்படின்னு ஒரு க்ளூ வேற கொடுத்துருக்கீங்க எனக்கு. ஸோ அந்த க்ளூ வேர்ட் அப்படின்னா இட்ஸ் கம்ப்ளீட்டா ஒரு சைக்கிள் மாதிரி தான். ஸோ ஃபுட் மட்டும் இல்லாம எக்ஸசைஸ் அண்ட் ஸ்லீப், இது ரெண்டுமே இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதுல ஒழுங்கா ப்ராப்பரா எக்ஸசைஸ் பண்றது, அதாவது ஜிம்க்கு போய் ஒர்க் அவுட் பண்றதுன்றது மட்டும் இல்லாம ஒரு ப்ராப்பரா ஒரு நார்மல் வாக் எடுத்தாலும், அண்ட் அந்த டைமுக்கு தூங்குறது அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, 6 hours to 7 hours or 5 to 6 hours, இந்த மாதிரி ஒரு டைம்ல ப்ராப்பர் ஸ்லீப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு ப்ராப்பர் இம்யூனிட்டி நமக்கு பாடியில இருக்கணும் அப்படின்னா. ஸோ இம்யூனிட்டிங்கிறது வந்து ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் டெவலப் ஆகிறது இல்லை, கிட்ஸ்ல இருந்தே டெவலப் ஆயிட்டு இருக்கு. குழந்தையில இருந்தே அது நம்ம பாடியில பில்ட் ஆகுற, எக்ஸாக்ட்லி ஃபீட்டஸ் பாடி ஊன்குள்ள இருக்கும் போதே டெவலப் ஆகுற ஒரு விஷயம். ஸோ அப்போ கான்சென்ட்ரேட் பண்ணும் போது ஃபுட்ல மதரா இருக்கட்டும், பேபி வெளியில வந்ததுக்கு அப்புறம் கிட்ஸ் டெவலப்மெண்ட், சைல்ட் டெவலப்மெண்ட்ல நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய நிறைய ஃபுட் வந்து இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து வைட்டமின் சி தான். ஸோ வைட்டமின் சி மேஜர் ரோல், ரொம்ப ரொம்ப மேஜர் ரோல். ஸோ வைட்டமின் சி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஈஸியா புரிஞ்சுக்கிறது புளிப்பா இருக்கிற ஃபுட் அப்படின்னு கூட சொல்லிடலாம் இல்லைங்களா? ஸோ ஃப்ரூட்ஸா இருக்கட்டும், சில வெஜிடபிள்ஸ், ப்ராக்லி, காலிஃப்ளவர், இந்த மாதிரி நிறைய வெஜிடபிள்ஸ்லயுமே வந்து நிறைய வைட்டமின் சி இருக்கு. ஸோ ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும்னா எலுமிச்சப்பழம், நெல்லிக்காய், கொய்யாப்பழம், இதெல்லாம் நமக்கு லோக்கலா கிடைக்கிற ஃபுட், நம்ம நாட்டு, ஆமா நம்ம நாட்டு ஃபுட் அப்படின்னு சொல்றது ஃப்ரூட்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இதை ஃபோக்கஸ் பண்றது. அப்புறம் ப்ரோபயோட்டிக்னு சொல்லக்கூடிய
ஃபர்மெண்ட் பண்ண ஒரு பழைய சாதமா இருக்கலாம், தயிரா இருக்கலாம், இட்லி இந்த மாதிரி. ஸோ இதை எல்லாமே ரெகுலரா எடுக்கிறீங்க அப்படின்னா நமக்கு பாடியில நல்லாவே இம்யூனிட்டி டெவலப் ஆகும். ஸோ இதுல பேரண்ட்ஸ்க்கு மெயினா சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, கிட்ஸுக்கு வந்து இம்யூனிட்டி டெவலப் ஆகாம இருக்கிறதுக்கு ரீசன் வந்து என்னோட குழந்தைக்கு வந்து ஆரஞ்சு சாப்பிட்டா கோல்டு வந்துடும், ஓகேங்களா, தயிர் சாப்பிட்டா கோல்டு வந்துரும்னு நிறைய பேர் ஸ்டாப் பண்றாங்க. ஸோ ஆமா, இட்ஸ் அ பிக்கெஸ்ட் மித். அது வந்து கோல்டு ஆகிறது ரீசன் வந்து ஆரஞ்சு சாப்பிட்றதுனாலயோ இல்ல தயிர் சாப்பிட்றதுனாலயோ இல்ல, அது டெம்பரேச்சர்னாலயோ இல்ல சம் அதர் ரீசன் இருக்கலாம். ஸோ இந்த ஃப்ரூட்னால அதை நீங்க சாப்பிடாம கொடுக்கறதுனால இம்யூனிட்டி ஸ்டாப் தான் ஆகுதே தவிர குறையுதே தவிர டெவலப் ஆகாம நீங்க ரொம்ப ஸ்டாப் பண்றீங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரி ஃப்ரூட்ஸை வந்து ஸ்டாப் பண்ணாதீங்க. இளநீர் கூட அப்படிதான். ஸோ என்னோட குழந்தைக்கு இளநீர் கொடுத்தா கோல்டு வந்துடும் அப்படின்வாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பிக்கெஸ்ட் மித். ஸோ இதெல்லாம் பண்றதுனால தான் இம்யூனிட்டி டெவலப் ஆகாம ஒரு கிட்டுக்கு வந்து நம்மளே ஸ்டாப் பண்றோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே சீசனலா கொடுக்கணும். ஸோ இப்போ சீசன்ல நாகப்பழம் இருக்கு. ஸோ இட்ஸ் அ வண்டர்ஃபுல் இம்யூனிட்டி பூஸ்டிங் ஒரு ஃப்ரூட். ஸோ நிறையா நாகப்பழம் கொடுக்கலாம். ஸோ சீசனல் ஃப்ரூட்ஸ் நிறையா இன்க்ளூட் பண்றது அண்ட் ப்ரோபயோட்டிக்ஸ் இன்க்ளூட் பண்றது. ஸோ சைக்கிளா, ஸ்லீப், ஃபுட், எக்ஸசைஸ், இது மூணுமே இருந்துச்சுன்னா ப்ராப்பரான இம்யூனிட்டி பாடியில நல்லாவே பில்ட் ஆகும். எந்த ஒரு ஹார்மும் இருக்காது. அண்ட் கூடவே வந்து இன்ஃப்ளமேஷன்ஸை குறைக்கிற மாதிரி அந்த வீக்கோன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, கட்டுக்கான இன்ஃப்ளமேட்டரி ஃபுட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணி நான் இன்ஃப்ளமேட்டரி ஃபுட்ஸ், வீக்கம் குறைக்கிற ஃபுட்ஸை நிறைய எடுத்துக்கிட்டோம்னாலே இம்யூனிட்டி நல்லாவே. அதாவது அதிகப்படியான கொழுப்பு சேர்க்கப்பட்ட உணவு தவிர்க்கணும், குறைக்கணும். கொழுப்புன்னு சொல்ல முடியாது மேம், பாடிக்குள்ள இருக்கிற இன்ஃப்ளமேஷன் சொல்றது. சோ ப்ரோபயோட்டிக்கா இருக்கட்டும், இந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ், ஃபைபர் நிறைய இருக்கிற ஃபுட் எல்லாமே கன்சியூம் பண்ணாலே உங்களுக்கு இன்ஃப்ளமேஷன்ஸ் குறைஞ்சிடும் பாடியில. ஓகே, ஆக்சுவலி இதோட சேர்த்து நம்ம சன்லைட்டையும் சேர்த்து சொல்லிக்கலாமா? கண்டிப்பா சொல்லிக்கலாம். வைட்டமின் டிக்காக வேணா நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. சன்லைட் இஸ் ஆஃப் கோர்ஸ். ஏன்னா இப்போ நிறைய பேருக்கு ப்ராப்ளம் வர்றதே பார்த்தீங்கன்னா விட்டமின் D3 டெஃபிஷியன்சி அதெல்லாம் இருக்கு. இதோட சேர்த்து சொன்னா அவங்களுக்கு ரீச் ஆகுமே அப்படிங்கிறதுக்காக கேட்குறேன். நாட் ஒன்லி ஃபார் இம்யூனிட்டி பட் பொதுவாகவே இட் இஸ் a very good இதுதான். சன்லைட்ல யாரும் போறதில்ல, எல்லாரும் ஏசிலேயே இருக்கும். அது early morning sunrise போறது நல்லது. ஓகே, ஏன்னா அந்த காலத்துல எல்லாம் குழந்தைங்களை வந்து ரொம்ப குட்டி குழந்தையா இருக்கிறப்ப நாங்க எல்லாம் பார்த்துருக்கோம். பெரியவங்க வந்து ஏன் குழந்தைய எப்பவும் தொட்டில் வச்சிருக்க, தூளியில் வச்சிருக்க, எடுத்துட்டு வந்து நிலத்துல படுக்கவை, அதுவும் சன்லைட் ஏர்லி மார்னிங் வீட்டுக்குள்ள முற்றத்துல விழுகும், அந்த இடத்துல குழந்தைய போடுன்னு சொல்லுவாங்க. அப்படியே நிலத்துல வந்து சன்லைட் விடுற இடத்துல படுக்க வைப்போம். அதுக்கு எண்ணெய் தடவுனாக்க, எண்ணெய் தடவிய பிறகு அந்த குழந்தைய அங்கதான் படுக்க வைப்போம். வித் தட் செசமி ஆயில், நல்லெண்ணெய் அண்ட் சன்லைட் சேர்றப்போ அவங்களுக்கு வந்து அந்த ஸ்கின்ல வந்து நல்ல அது உள்ள அப்சார்ப் ஆயிட்டு கொஞ்சம் நல்ல அவங்களுக்கு போன் ஸ்ட்ரென்த் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பெரியவங்க சொல்றது அதெல்லாம் வந்து அந்த காலத்துல அடாப்ட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ வந்து எல்லாரும் விட்டாச்சு, மாடர்னைஸ்ட் ஆயிட்டாங்க. எனக்கு இந்த சந்தர்ப்பத்துல அதை சொல்லணும்னு நினைச்சேன். Thank you for that information ma'am. Yes, ஓகே, ரொம்ப வண்டர்ஃபுல்லா சொன்னீங்க. இம்யூனிட்டிக்கு வந்து விட்டமின் சி, அது மட்டும் இல்ல ரெகுலராகவே பேலன்ஸ் டயட், விட்டமின்ஸ் மினரல்ஸ் இருக்கிற மாதிரி ஃபுட்ஸ் எடுத்துக்கணும் இல்லைங்களா? இது ஒன்று மட்டும் கிடையாது, எல்லாமே இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் நல்லா எல்லாருமே ஆரோக்கியமா இருக்கலாம். நோய் அப்படிங்கிறது வந்து எக்ஸ்டர்னல் மைக்ரோ ஆர்கானிசம் மூலமாக வரலாம், இல்லை நம்ம இன்டர்னல் ஆர்கன்ஸ் வந்து சரியாக ஒர்க் பண்ணாதனால வரலாம் இல்லையா? அது எல்லாமே வந்து நம்ம உடம்பே சரி செய்யக்கூடிய திறமை இருக்கு உடம்புக்கு. அதை நம்ம சரியானபடி பாதுகாக்கணும். அவ்வளவுதானே நீங்க சொல்ல வரீங்க? எனிஹவ் தேங்க்ஸ் a lot for coming to the show. முக்கியமா வந்து அறுசுவை நேரத்துக்கு ஒரு ஹைலைட்டே வந்து நீங்க கொடுக்குற இந்த இன்ஃபர்மேஷன் தான். மீண்டும் தொடர்ந்து நம்ம வந்து வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ. நீங்கள் அவளோட எதிர்பார்த்துருக்கிற ஒரு கேள்வி நேரம். சென்ற வாரம் எபிசோட வந்து முழுசும் பார்த்துருப்பீங்க. அதில் மாம்பழ பாத் செஞ்சு காமிச்சேன் இல்லைங்களா? அந்த மாம்பழ பாத்தில் என்ன சர்க்கரை யூஸ் பண்ணேன், இதுக்கான பதிலை எப்போதும் போல் போஸ்ட் கார்டில் எழுதி அனுப்புங்க. சரியான பதில் எழுதியவர்களில் 3 நபரை தேர்ந்தெடுத்து பிரதீப் என்டர்பிரைசஸ் நிறுவனத்தில் வழங்கும் நான் எழுதிய சமையல் புத்தகங்கள் ஒன்று பரிசாக அனுப்பப்படும். ஒரு நபருக்கு ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் ஒரு அழகான புடவை அனுப்பப்படும். எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி அறுசுவை நேரம், ஜெயா டிவி, தபால் பெட்டி எண் 3173, எண் 40. புடவை பரிசாக பெறுபவர்
மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம். அதுவரை விடைபெறுவது உங்கள் மல்லிகா பத்ரிநாத். வணக்கம்.